உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணன் கடைசியில இப்படி ஒத்துக்கிட்டாரே. அவர்தான் தனா சொன்னா எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிடுவாரே. அவளை வச்சு பேசி ஒத்துக்க வச்சுட்டாங்க. சும்மாவே இந்த ஜானகி எண்ணி மாயாவை கையில பிடிக்கவே முடியாது. அண்ணன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆமா அண்ணி, ஏதோ இப்பதான் மாமா கிட்ட நம்ம பேசுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுப்படுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை மாத்திருவாங்க போலயே. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த வீட்ல நம்ம குரல் கேட்காமலே போயிடும். சரி. இன்னும் கொஞ்சம் வேணா போடவா? போதும். பாத்து பொறுமையா சாப்பிடு. இந்தா. அண்ணி பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? அவனுக்கு போய் தனா பரிமாறிட்டு இருக்கா. அவனுக்கு அடிபட்டதுல இருந்தே இந்த மாதிரி தானே பணிபட செஞ்சுட்டு தான் இருக்கா. ஓ, அவன் மேல இப்ப இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டாளா? இந்த இறக்கம் அப்படியே பாசமா மாறிட போகுது. அப்புறம் தனா ஏத்துக்கிட்டாலேன்னு மாமா கதிரவனை ஏத்துப்பாரு. அவனை ஏத்துக்கிட்டா அந்த மாயா செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு அவளையும் ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. நாம தனியா நிக்க வேண்டியதுதான். சரி வா, அவளை போய் கேப்போம். தனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கேன் அத்தை. ஏய், உனக்கு என்ன தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா? இவனுக்கு போய் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க? எல்லாம் மறந்துட்டியா? நீ பண்றத உன் அப்பா பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டார் அத்தை. கதிர், நீ சாப்பிடு. அம்மா நீ குளிக்க தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க, வா. ஏய், பாத்து வா, பாத்து. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. வா அண்ணா, கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி, தனா வந்துடட்டுண்ணே. தனா, என்ன தனா, போலாமா? இதோ வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் வா. 2 minutes இருங்க. இங்க தானே வச்ச, எங்க போச்சு? தனா, டைம் ஆகுதுமா. தோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
அண்ணா பாருங்கண்ணே, இந்த பேட்டை தானே நேத்து கொடுத்தீங்க. இதை எப்படி உடைச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொடுங்கண்ணே. யார் மாமா எப்படி உடைச்சது? நீங்க ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த பேட்டை யாரோ இப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. யார் இப்படி பண்ணிருப்பா? வேற யாரு? எல்லாம் இவனோட வேலையா தான் இருக்கும். ஏண்டி அவனே கையொடிச்சு கிடக்குறான், அவன் எப்படி இப்படி பண்ணிருப்பான்? அட சும்மா இருங்க, அவனே ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்கான். தனா கிட்ட போய் சொல்லி அவளை ஏமாத்தலான்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா அண்ணன் பேட்டை வாங்கி கொடுத்து உன் கவனம் முழுக்க விளையாட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதான் தனா விளையாட போக கூடாதுன்னு இவன் தான் பேட்டை உடைச்சு போட்டிருப்பான். பத்மா, எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத. ஏதோ கண்ணுல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. சித்தி, நான் எதுவும் பண்ணல. நான் ஏன் அப்படிலாம் பண்ணணும்? உன்னை முதல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே விட்டுருக்க கூடாது. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டால. சித்தி, நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. அப்பா, நீங்க வாங்கி கொடுத்த பேட்டு இங்கதான்ப்பா இருக்கு. என்னதானா சொல்ற? அப்படின்னா அது இந்த பேட் இல்லையா? இல்ல இல்ல, அது என் பழைய பேட்டு. அது உடைஞ்சிருக்குன்னு அப்பவே நான் தான் தூக்கி போட்டேன். இதுதான் அப்பா வாங்கி கொடுத்த புது பேட். இத நான் கபோர்ட்ல வச்சிருந்தேன், மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எடுத்துட்டு வந்தேன். ஏய் தனா, நீ என்ன சொல்ற? நல்லா பாரு. அதுதான் அண்ணா வாங்கி கொடுத்தது. அத்த, யூஸ் பண்ற எனக்கு தெரியாதா? அது என் பழைய பேட்டு. இதுதான் அப்பா வாங்கி கொடுத்தது. ஐயோ இல்ல தனா, அதுதான் அந்த பேட்டு. ஆமா, பெரிய பேட்மிண்டன் பிளேயரு. விளையாட்டை பத்தி எல்லாம் உனக்கு நல்லா தெரியும் பாரு. டேய், அதான் தானாவே சொல்றான்ல, இதான் மச்சான் வாங்கி கொடுத்த பேட்டுன்னு. அப்புறம் உனக்கு என்ன? மச்சான் பாருங்க, பேட்டை கதிர் எதுவும் பண்ணவே இல்லை. அது தெரியாம அவனை போய் எப்படி திட்டாங்க பாருங்க. தனா, நீ ரெடி ஆயிட்டு வா. சரிங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.